சபைக்குள்ள நீங்க முக்கியமானவர்கள் என்பதை நீங்க அறிந்திருக்கணும். இப்ப நான் இருக்கேன் பாருங்க, நான் வந்து 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் குடிகாரன். காலையில் எழுந்திரிச்சு குடிச்சா தான் என் கை நிற்கும். இப்போ கூட நடுங்குது பாருங்க, பார்த்தீங்களா? பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு பயந்துட்டாருன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு அப்பவே நடுங்கும், கை நடுங்கும். அவ்வளோ பெரிய குடிகாரன். என் கூட குடிகாராக இருந்த பாஸ்டர் ரவிராஜ், அவர் ரசிக்கப்பட்டு சர்ச்சாவுக்கு கன்வென்ஷனில் ரசிக்கப்பட்டு முதல் வந்து என்னை தேடி வந்தார். அதான் ஆத்மா மாறும். வந்து என்னை விடவே இல்லை. நீ போதையோட வா, நீ அப்படியே குடிச்சிட்டே வா. கூட்டு போவார், கன்வென்ஷன் அங்கங்கே கூட்டு போவார், ரட்சிப்பில் நடத்தினார். இதே மெட்ராஸில் எங்கள் வீட்டில் சிஎஸ்ஐ குடும்பம், எங்கள் அப்பா என்னை வீட்டு விட்டே துரத்திட்டாரு பாருங்க. இண்டோஸ் வீட்டில் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. நீ இருக்கணுமா நான் இருக்கணுமா வீட்டில்? ஏன்னா அவர் சிஎஸ்ஐ சபையில், எங்கள் அப்பா அந்த ஸ்கூல் டீச்சர், அவர் சிஎஸ்ஐ சபையில் ட்ரெஸரர். அதனால் அங்கே பிரச்சனை. உன் பையன் பெந்தகோஸ்து போயிட்டான், நகை போட மாட்டான், தாலி கட்ட மாட்டான், அது ஒரு பெரிய பிரச்சனை சிஎஸ்ஐயில். எங்கள் அப்பா இப்படி கஷ்டப்படுத்துறதுனால இதே சென்னையில் கொடுங்கியூர் பகுதியில் பாஸ்டர் எடிசன் பாஸ்டர் அவங்க வீட்டில் தான் 2 வருஷம் அவரோடு கூட பணிவிடையை செய்து கொண்டு ஊழியை செய்து கொண்டிருந்தேன். அங்கே இருந்து தான் இப்போ காலேஜுக்கு போனேன், வந்தேன்னு வைங்க. இப்போ என்னுடைய ரட்சிப்புக்கு யார் காரணம்? கடவுளா பாஸ்டரா? கடவுள் அவர் மூலமாக என்னை ரட்சித்தார்.